சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த சங்கீதம் 1 எல்லாருக்கும் நன்றாக அறிந்த ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த சங்கீதம் 1 2 விதமான ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1 சங்கீதத்திலே 2 முக்கியமான பகுதிகளும் காணப்படுகிறது. 2 விதமான ஜனங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 முக்கியமான பகுதிகளும் காணப்படுகிறது. 1 பகுதி எந்தெந்த வசனங்களிலே காணப்படுகிறது என்றால் 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் முதல் பகுதி காணப்படுகிறது. 4 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் 2 பகுதி காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு இந்த அதிகாரத்திலே காணப்படுகிற 2 பகுதிகளை குறித்து தியானிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற 2 விதமான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 வசனத்திலே நாம் படிக்கிறோம், அங்கே துன்மார்க்கனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த துன்மார்க்கன் என்று சொல்லும்போது ஆங்கிலத்திலே விக்கெட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த துன்மார்க்கனுடைய விக்கெடாக காணப்படுகிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி காணப்படுகிறார்கள் என்றால், துணிகரமாக தேவன் வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்டாண்டர்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். தேவன் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழும்படியாக. துன்மார்க்கர் என்ன செய்கிறார்களாம்? துணிகரமாக அந்த உயர்ந்த ஸ்டாண்டர்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடியவர்களாக காணப்படுகிறார்களாம். அப்படிப்பட்டவர்களை குறித்து எழுதும்போது சங்கீதக்காரன் எழுதுகிறான், அவர்களுடைய ஆலோசனையின்படி என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அவர்களுடைய வழியிலே என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நீதிமான்கள் எவ்விதமாக காணப்படுவார்கள் என்று ஒரு கேள்வி எழும்பும்போது, அவர்கள் தேவனோடு சரியான உறவிலே எப்பொழுதும் நிற்கிறவர்களாக காணப்படுவார்கள். Those who stand in a right relationship with God, அவர்கள்தான் நீதிமான்கள். தேவனோடு சரியான உறவிலே எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறவர்கள்தான் நீதிமான்களாக காணப்படுகிறார்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர், எப்படி தேவனோடு ரைட் ரிலேஷன்ஷிப்பில் சரியான உறவிலே நிற்பது என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். தேவன் கொடுத்திருக்கிற பிரமாணத்தின்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கும் போது தேவனோடு சரியான உறவிலே நிற்கிறவர்களாக காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளையே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஐக்கியத்திலே சரியான உறவோடு நாம் காணப்படுவோமேயானால் நீதிமான்களாக காணப்படுவோம். அப்படியானால் ஆராய்ந்து பாருங்கள், கடந்த வாரம் முழுவதும் சரியான உறவிலே தேவனோடு நின்றீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள். என்றால் நீங்கள் நீதிமான்களாக காணப்பட்டிருக்கிறீர்கள். போன வாரம் எல்லாம் சரியான உறவிலே தேவனோடு நின்றவர்கள் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சரியான உறவிலே தேவனுடைய பிரமாணங்களோடு நின்றவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள். கடந்த வாரம் முழுவதும் தேவனுடைய பிரமாணங்களோடு சரியான உறவு கொண்டு வாழ்ந்தவர்கள் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. என்றால் நீங்கள் நீதிமான்களாக காணப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, சரியான உறவில் தேவனுடைய ஐக்கியத்தில் நீங்கள் காணப்பட்டீர்கள் என்றால், அந்த ஃபெலோஷிப்பில் தேவன் கொடுத்த சபையின் ஐக்கியத்தில் நீங்கள் சரியான உறவிலே நின்றிருப்பீர்கள் என்றால்
நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். கடந்த வாரம் முழுவதும் சரியான உறவிலே சபையாருடைய ஐக்கியத்திலே இணைந்து நின்றவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் என்றால் நீங்கள் நீதிமான்களாக காணப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட நீதிமான்களுக்கு என்ன உண்டாம்? தேவனுடைய வழி நடத்துதல் உண்டு. காட்ஸ் கைடன்ஸ் உண்டாயிருக்கும். நீதிமான்கள் எப்பொழுதுமே யாருடைய கைடன்ஸை சார்ந்து நிற்பார்கள் என்றால் தேவனுடைய வழி நடத்துதலை சார்ந்து நிற்பார்கள். Righteous people always rely on the guidance of God. Praise the Lord. ஆகவே நீதிமான்களால் என்ன செய்ய முடியும் என்றால் தேவனுடைய கைடன்ஸை சார்ந்து நிற்பதினாலே, தேவனுடைய வழிநடத்துதலை சார்ந்து நிற்பதினாலே அவர்களால் நீதிமான்களால் என்ன செய்ய முடியும் என்றால் தேவன் உத்தேசித்த ஃபங்க்ஷனை எப்பொழுதும் செய்ய முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் உத்தேசித்திருக்கிற சில வேலைகள் உண்டு, ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. அதை நீங்கள் செய்கிறவர்களாகவே காணப்படுவதற்கு ஏதுவாக தேவனுடைய வழி நடத்துதலையே சார்ந்து இருந்திருப்பீர்களானால் நீங்கள் தான் நீதிமான்கள். பாஸ்டர், போன வாரத்தில் என்னமோ தெரியல, ஏதோ ஒரு அசுத்த ஆவி வந்து என் மைண்டை போட்டு குழப்பி தள்ளிருச்சு பாஸ்டர். அதனால தேவனுடைய ஆலோசனையை என்னால் சார்ந்து என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. அந்த நாள் முழுவதும் தேவன் எதிர்பார்த்த வேலையையும் என்னால் என்ன செய்ய முடியல, செய்ய முடியலன்னு சொல்கிறவங்க சிலர் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி வரக்கூடிய நாட்களில் நீ ஒவ்வொரு நாளும் நீதிமானாகவே வாழ வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வழி நடத்துதலையே சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழி நடத்துதலையே சார்ந்து கொள்ளும் போது தேவன் உன் வாழ்க்கையிலே உத்தேசித்திருக்கிற வேலையை, ஃபங்க்ஷனை நீ செய்து கொண்டே இருப்பாய். ஒரு நாளும் உன் வாழ்க்கையிலே தேவனுக்கென்று பணி செய்வதிலே தோல்வி உண்டாகாது. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கேட்கும் போது சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்கு எந்த குழப்பமுமே இல்லை, ஒவ்வொரு நாளும் காட்ஸ் கைடன்ஸை ரிலை பண்ணி இருந்தேன், தேவனுடைய வழி நடத்துதலையே சார்ந்து கொண்டு இருந்தேன், கரெக்டாக அவர் எதிர்பார்த்த வேலையை என்னால் செய்ய முடிந்தது என்று சொல்வீர்கள். அதில் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே வராது. அப்படி தேவனுடைய பிரமாணங்களை பிடித்து கொண்டு நின்றவர்களாக, தேவனுடைய உறவிலே ஐக்கப்பட்டு நின்றவர்களாக, சபையின் உறவிலே ஐக்கப்பட்டு நின்றவர்களாக நீதிமான்களாகவே விளங்குவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல் என்று எழுதுகிறார். இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையை குறித்து, பாவிகளுடைய வழியை குறித்து நம்ம நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்களிலே படிக்கிறோம். பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. பாத்தீங்களா, 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் ஒழிய, அந்த துன்மார்க்கர் பாவிகள் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறார்கள்? பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது, அவங்களுக்கு தூக்கம் வராது. அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். அவர்கள் தூக்கம் என்ன செய்யுமாம்? கலைந்து போம். அப்ப துன்மார்க்கருடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு யாரை விழ பண்ணலாம், யாரை இடற பண்ணலாம், யாரை தேவனை விட்டு பிரிக்கலாம் அப்படின்ற எண்ணமுடையதாகவே காணப்படும். அப்படிப்பட்ட எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் செயலாற்றுனா அறிந்து கொள்ளணும்.
அங்கே எங்கேயோ பிசாசு என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த ஆவிகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. தொடர்ந்து வாசியுங்கள். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அங்க என்ன இருக்காது? பாவம் இருக்காது, அங்க சாபம் இருக்காது, அங்க பிசாசு கொண்டு வருகிற பிரிவினையும் இருக்காது. சமீபத்தில் நான் வாக்கிங் போன அதிகாலை நேரத்தில் போன நேரத்தில் ஒருத்தர் அப்படியே வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்தார். பேச்சு கொடுக்கும்போதே அவர் ஒரு அரசியல்வாதியை பற்றி தான் பேச ஆரம்பித்தார். உடனே நான் சொன்னேன், உங்கள் பேச்சை நிறுத்துங்க, நான் அரசியல் பேச இங்கே வரல. தேவனுடைய வசனத்தை பேசணுன்னா தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய நேரம் நாங்கள் வசனங்களை பேசணும். அவர் ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஜெபித்தோம். அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. நம்ம எப்பயுமே நம்மை அணுகுகிறவர்கள், நம்மோடு பேசுகிறவர்கள் எதை பேசுகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் நம்முடைய மனதை கெடுத்து தேவ பிரசன்னத்தை இழக்க வைப்பதற்கு ஏதுவாக இராதபடி நம்ம உடனே சொல்லணும், இது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள். ஏதாவது கர்த்தருடைய காரியத்தை பேசுவோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் இங்கே துன்மார்க்கருடைய பாதை எப்படிப்பட்டது, நீதிமான்களுடைய பாதை எப்படிப்பட்டது, துன்மார்க்கருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது, அவர்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். ஆம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அடுத்தது சங்கீதக்காரர் எழுதுகிறார், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இந்த பரியாசக்காரர் என்று சொல்லும்போது எப்படிப்பட்டவர்கள்? பெருமை உள்ளவர்கள், கர்வம் உள்ளவர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு காணப்படுவார்கள் என்றால் தேவனுடைய பிரமாணங்களிலே சந்தோஷப்படாதவர்களாக காணப்படுவார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க? ரொம்ப பெரிய பரிசுத்தவான், வசனத்தின்படி தான் வாழ்வான், இப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்வாங்க? கிண்டல் பண்ணுவாங்க. தேவனை பின்பற்றுகிறவர்களை சாதாரணமாக எண்ணுவார்கள். யார்? அந்த பரியாசக்காரர். வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை குறித்து படிக்கும்போது இந்த பரியாசக்காரர் பெருமையுள்ளவர்களாக காணப்படுவார்கள். பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்கிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். பார்த்தீர்களா? ஞானவான்கள் யார்? பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல அநேகரை நீதிக்குள் வழி நடத்துகிறவர்கள். அப்படி நீதிக்குள் வழி நடத்துகிற தேவ ஞானம் பெற்றவர்களிடத்தில் யார் போக மாட்டான்? பரியாசக்காரன் போக மாட்டான். அவன் தன்னை கடிந்து கொள்கிறவனை நேசிக்கவும் மாட்டான். யோசித்து பாருங்க, உங்க ஜீவியம் எப்படி காணப்படுகிறது என்று. தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் அறிந்தோ அறியாமலோ அப்படிப்பட்ட பரியாசத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கர்வத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை சாதாரணமாக அற்பமாக எண்ணுகிறவர்களோடு சேரக்கூடாது. தேவனுடைய பிரமாணங்களிலே சந்தோஷப்படாதவர்களோடு ஐக்கியப்படக்கூடாது. அதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நீங்க உட்கார்ற இடத்துல ஒரு பரியாசக்காரன் வருகிறான் என்றால், தேவனுடைய பிரமாணங்களை குறித்து அற்பமாக பேசுகிறான் என்றால், தேவனுடைய பிள்ளைகளை சாதாரணமாக எண்ணுகிறவனாக கேலி பேசுகிறான் என்றால் அந்த இடத்திலிருந்து விலகிவிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். பரியாசக்காரன் என்று யாருக்கு பெயராம்? அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். பார்த்தீங்களா? கர்வம், சினம், கோபம், பெருமை, இப்படிப்பட்ட ஒரு மனதோடு நடக்கிறவனுக்கு பேர் தான் என்னது? பரியாசக்காரன். அவன் தேவனுடைய பிரமாணங்களிலே சந்தோஷப்பட மாட்டான். தேவ ஜனங்களை அற்பமாக எண்ணுகிறவனாக காணப்படுவான். அப்படிப்பட்ட பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. அதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் நீங்கள் நீதிமான்களாக காணப்பட முடியாது. நீங்கள் காட்ஸ் கைடன்ஸ்ல இருக்க முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற வேலையை உங்களால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது.
அதான் இப்ப சங்கீதக்காரர் எழுதுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த கர்த்தருடைய வேதம் என்று சொல்லும் போது, சங்கீதக்காரர் எழுதும் போது அது எதை குறிப்பிடக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்றால், தோரா என்று சொல்லுவார்கள், பென்டாட்டுக். இதெல்லாம் மோசே மூலமாக எழுதப்பட்ட முதல் 5 புஸ்தகங்களை காட்டுகிறது. ஏனென்றால் அந்த புஸ்தகங்களிலே என்ன இருக்கிறது என்றால், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அந்த புஸ்தகங்களிலே என்ன இருக்கிறது? டிரெக்ஷன் இருக்கு, வழிகாட்டுதல் இருக்கு. அந்த புஸ்தகங்களிலே என்ன இருக்கிறது? டீச்சிங் இருக்கிறது, போதனை இருக்கிறது. அதை தான் சங்கீதக்காரர் கர்த்தருடைய வேதம் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து வருகிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எழுத்தின் பிரகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாக புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக நிறைவேறுகிறது என்பதை அறிந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்றாலும் அந்த சங்கீதக்காரர் என்ன கான்டெக்ஸ்ட்ல எழுதுகிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டே செல்வோம். அப்படி சிந்தித்து கொண்டே செல்லும் போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, புதிய உடன்படிக்கையிலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளெல்லாம் நிறைவேறுகிறதா என்பதை ஆராய்ந்து கொண்டே செல்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்துல என்ன இருக்கான்? அறிவு இருக்கான், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கான். கர்த்தருடைய வேதத்துல டிரெக்ஷன் இருக்கான், திசை, எந்த திசையிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை குறித்த காரியங்கள் இருக்கிறதா. கர்த்தருடைய வேதத்துல டீச்சிங் இருக்கான், போதனைகள் இருக்கான். அதனால சங்கீதக்காரர் எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் நீ என்னவாயிரு? பிரியமாயிரு. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஞானி எழுதுகிறார், என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. ஐயோ, நான் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்தேன், அதனால விபரீதமான காரியம் வந்துருச்சுன்னு உங்களால ஒரு நாளும் சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வாக்குகளிலே எந்த புரட்டும் கிடையாது, விபரீதமும் கிடையாது. அவைகளெல்லாம் நீதியானவைகள், அவைகளிலே அநீதி ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்திலே நீ எப்படி இரு? பிரியமாயிரு. அதுல எந்த புரட்டும் இல்லை, எந்த விபரீதமும் இல்லை. அது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கிறது. அதுலதான் நீ பிரியமாய் இருக்கணும். அதை சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதம் என்று சொல்லும் போது சங்கீதக்காரர் எதை மனதிலே வைத்து குறிப்பிடுகிறார் என்றால், தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ஆசாரியன் மூலமாகவும் வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்தை மனதிலே வைத்து எழுதுகிறார். நீங்க பைபிளை படிக்கும் போது தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது, ஆசாரியன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் தேவ சித்தம் என்ன என்பதை சுட்டி காட்டுகிறது. அப்ப சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அந்த தேவ சித்தமாக தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட, தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆசாரியன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த தேவ வார்த்தைகளிலே நீ பிரியமாயிருப்பாயாக என்கிறார். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தீர்க்கதரிசி எழுதுகிறார், சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். அப்ப இதெல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளாய் இருக்கிறது. இதன்படி செய்யும் போது தேவ சித்தம் நிறைவேறும். அதனாலதான் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருப்பாயாக என்று எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, உபாகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் போது, உன் வாசல்களில் இரத்த பழிகளை குறித்து, வியாச்சியங்களை குறித்தும், வியாச்சியங்களை குறித்தும், காயப்பட்ட தேசங்களை குறித்தும், காயப்பட்ட தேசங்களை குறித்தும் வழக்கு நேரிட்டு நியாய தீர்ப்பு உனக்கு அரிதாயிருந்தால், நியாய தீர்ப்பு உனக்கு அரிதாயிருந்தால் நீ எழுந்து எழுந்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து, உன் தேவனாகிய கர்த்தர்
தெரிந்து ஏற்படுத்தின ஏற்படுத்தின ஸ்தானத்திற்கு போய் லேவியரான ஆசாரிடத்திலும். இங்க யாரை பற்றி வருது? ஆசாரியனை பற்றி வருது. லேவியரான ஆசாரியரிடத்திலும் அந்நாட்களில் இருக்கிற நியாயாதிபதியினிடத்திலும் விசாரிக்க வேண்டும். நியாயம் இன்னதென்று அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். பாத்தீங்களா? தேவ சித்தம் என்ன என்பதை அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். நியாயம் என்னதென்று உனக்கு அறிவிப்பார்கள். கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக. அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்வாயாக. அப்ப கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து என்று சங்கீதக்காரர் எழுதும் போது அவர் எதை மனதிலே வைத்து எழுதுகிறார் என்றால், தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஆசாரியன் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிற தேவ சித்தத்தை குறிப்பிடுகிறார். அதுல நீ பிரியமாயிருப்பாயாக என்று எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நீங்கள் படிக்கும் போது பலிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த பலிகளை பற்றி நீங்க படிக்கும் போது அதுல என்ன இருக்கு? சில ஸ்பெசிபிக் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதன்படியே பலிகளை செலுத்த வேண்டும். இதெல்லாம் நீங்க படிக்கும் போது நீங்களும் ஜெபிக்கணும், கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற தேவ சித்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக அனுகிரகம் செய்யும். ஆசாரியன் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற தேவ சித்தம் எங்கள் ஜீவியத்திலே நிறைவேறுவதாக. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே விபரீதங்கள் இருக்கக்கூடாது, எங்கள் வாழ்க்கையிலே புரட்டுதல் இருக்கக்கூடாது. அதற்கேற்ற விதத்தில் கர்த்தாவே உம்முடைய நீதியான வார்த்தைகளின்படி வாழச் செய்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அதிலே பிரியமாயிருக்கிறேன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே பலிகளை எப்படி செலுத்த வேண்டும் என்கிற சட்டம், விதி காணப்படுகிறது, நிபந்தனை காணப்படுகிறது, ஸ்பெசிபிக் ரெகுலேஷன் காணப்படுகிறது. அப்ப அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் ஆவியிலே எப்படி இருக்கணும்? அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக தேவனுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடப்படுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடாது. அதனாலதான் பவுல் எழுதுகிறார், ஆவியிலே எப்படி இருங்கள்? அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அங்க என்ன கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார்? நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், இந்த சகோதரர்களா, இந்த சகோதரிகளா கர்த்தருக்கென்று எரிந்து கொண்டே இருப்பார்கள் என்று. ஸ்தோத்திர பலிகளோடு இருப்பார்கள், துதி பலிகளோடு இருப்பார்கள், ஜபத்தோடு இருப்பார்கள், வேத தியானத்தோடு இருப்பார்கள், மறுரூபம் அடைந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் என்று சொல்ல வேண்டும். ராக்காலங்களிலும் இவர்களுடைய விளக்கு அணையாதிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அனல் எப்பொழுதும் உண்டாயிருப்பதற்கு ஏதுவாக ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிரு என்று சங்கீதக்காரர் எழுதும்போது அது எதை மனதிலே வைத்து எழுதுகிறார் என்றால், தேவ பிள்ளையை ரிட்டர்ன் லா கோட்ஸ், அதில் எழுதப்பட்ட சட்ட தொகுப்பை மனதிலே வைத்து எழுதுகிறார். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட லா கோட்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, அங்கே நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தின் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்ப இதெல்லாம் ரிட்டர்ன் லா கோட்ஸாக காணப்படுகிறது. அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நாங்க புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்றோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாரல்
லாஸையும் கை கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடாது. எல்லா மாரல் லாஸ், நீதிக்குரிய 10 கட்டளைகள், அவைகளை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் 2ஆக சுருக்கி கொடுத்திருக்கிறார். நீ உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. அதுல எல்லா மாரல் லாஸும் உன்னதமான விதத்துல அடங்கி இருக்கிறது. அதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. அப்படி ஜீவிக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? நரகலான தேவர்களை சேவித்து சாபத்தை கொண்டு வருகிறவர்களாய் இருக்க மாட்டார்கள். உபாகமம் எழுதின புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். அப்ப நரகலான தேவர்களை சேவிக்கிறவர்களை தேவன் என்ன செய்வார்? புறம்பாக்கி போடுவார். இதெல்லாம் ரிட்டர்ன் லா கோட்ஸாக காணப்படுகிறது. சங்கீதக்காரன் எழுதுகிறார், நீதிமான்களே, நீங்கள் அப்படிப்பட்ட நரகலான தேவர்களை சேவிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. மாரல் லாஸை கை கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கேற்ற விதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் எப்பொழுதுமே பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை பார்க்கும்போது சொல்லணும், இவர்கள் என் நேச குமாரர்கள், இவர்கள் என் நேச குமாரத்திகள் என்று சொல்ல வேண்டும். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இவைகளையெல்லாம் நீங்கள் படிக்கும்போது அறிந்து கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உள்ள பிரமாணங்கள் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அறிந்து அவைகளை புதிய ஏற்பாட்டு சத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு ஏதுவாக ஜீவிப்பீர்களானால் நீங்கள் தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவர்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமான்கள் என்று சொல்லும்போது அது சாதாரண விஷயம் கிடையாது. மறு உதடுகளினாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று, ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்ப மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்ப கர்த்தர் பேசுவாராம், ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? அசட்டை பண்ணுவார்களாம். கர்த்தர் பேசுவாராம், ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. கர்த்தர் பேசுவார், ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உணர்வற்ற ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அதனாலதான் சங்கீதக்காரர் வலியுறுத்தி எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. பிரைஸ் தி லார்ட். உண்மையா இது எழுதப்பட்டதா என்றால் உண்மையாகவே தீர்க்கதரிசிகளாலே எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்க புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கொரிந்து சபையாருக்கு பவுல் எழுதுகிற அந்த வாக்கியம் அங்கே காணப்படுகிறது. அங்கிருந்துதான் பவுல் எடுத்து கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். எப்படி இருக்கிறாங்க? கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அப்ப கர்த்தர் சொன்னாலும் கேட்காத ஜனங்கள் உண்டு. அதை தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையாருக்கு
கோட் பண்ணி சொல்றாரு. அப்படி நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காதவர்களாக போய்விடக்கூடாது என்று குறைபடுகிறார். இவைகளையெல்லாம் மனதிலே வைத்துதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 144 சங்கீதம் 15 வசனத்தை வாசித்து பாருங்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதியிருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேலர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளையே தடையில்லாமல் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இஸ்ரவேல் வாஸ் டு டாக் த வேர்ட் கான்ஸ்டன்ட்லி. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அதுதான் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன். அப்ப எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு தேவனுக்கு உண்டாயிருக்குமே. ஆனால் நாம் ஆவிக்குரிய தேவ ஜனங்களாய் இருக்கிறோம். நாமும் என்ன செய்ய வேண்டும்? இடைவிடாமல் தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏதாவது பேச ஆரம்பிக்கும் போது நீங்க சொல்லணும், இதெல்லாம் என் மனதை கெடுக்கிற மாதிரி இருக்கு, இதை கொஞ்சம் நிறுத்திட்டு, பாஸ்டர் என்ன செஞ்சாரு, போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு அருமையான சத்தியத்தை போதித்தாரு, அதுல ஒரு கருத்தை சொல்லுமான்னு கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். அதை பற்றி கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். யூ ஹேவ் டு டாக் த வேர்ட் ஆஃப் காட் கான்ஸ்டன்ட்லி. தேவ ஜனங்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும்னா நீங்க எதை சிந்திக்கணும்? தேவனுடைய வார்த்தைகளையே சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்க பிள்ளைகள் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்க சொல்லணும், என்னப்பா இன்னைக்கு கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கலையா? சிந்தித்திருப்பாயானால் என்கிட்ட பேசும்போது ஒரு வசனத்தையாவது சொல்லுவியே அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் பெற்றோர் பிள்ளைகளை சரியாக வழி நடத்துகிறவர்களாய் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஃபோன் பண்ணும்போது கேட்கணும் உங்க பிள்ளைகள்கிட்ட, இன்னைக்கு என்ன வசனத்தை வாசித்த, இன்னைக்கு என்ன வசனத்தை திங்க் பண்ணுன, இதெல்லாம் நீங்க கேட்கணுங்க. கேட்கலன்னா நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் போவீர்கள். யூ ஹேவ் டு டாக் த வேர்ட் ஆஃப் காட் கான்ஸ்டன்ட்லி. யூ ஹேவ் டு திங்க் அப்பான் த வேர்ட் கான்ஸ்டன்ட்லி. தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து கொண்டே இருக்கணும். அதிலிருந்து டீவியேட் ஆகக்கூடாது. வி மஸ்ட் நாட் டீவியேட். அதுதான் சங்கீதக்காரன் எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளோ ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? பாக்கியவான். நமக்கு அருமையான சகோதரர் பாக்கியதாஸ் இருக்கிறார். அவர் பேர்லயே என்ன இருக்கு? பாக்கியம் இருக்கு. நிறைய பெண்களும் வச்சிருப்பாங்க பேரு, பாக்கிய தாய். ஸ்தோத்திரம். இந்த பாக்கியம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிளஸட் என்றால் மகிழ்ச்சி. இங்க இருக்கிற சகோதரர்களை எல்லாம் பார்க்கும்போது சொல்லணும், இவங்கெல்லாம் எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கிறவங்க. சகோதரிகளை பார்க்கும்போது சொல்லணும், எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஐயா அந்த சகோதரியா சிடு 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 சிடுன்னு இருக்கும், அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. மகிழ்ச்சியா இருக்கிற சகோதரிகள், மகிழ்ச்சியாக இருக்கிற சகோதரர்கள், அப்படி உங்களை பார்க்குறவங்க சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலிருந்து டீவியேட் ஆகக்கூடாது. நீ பாக்கியவானாய் இருப்பாய், மகிழ்ச்சியோடு இருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் ஒரு விலையேற பெற்ற பிராமிஸாக காணப்படுகிறது. You shall make your way prosperous and then you shall have good success. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உனக்கு நல்ல சக்சஸ் இருக்கும். இப்படி வாழ்ந்தேன்னா உன் சிந்தனைகள் நல்லா இருக்கும், உன் செயல்பாடுகள் நல்லா இருக்கும், உன் பேச்சு நல்லா இருக்கும், உன் நடக்க நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உனக்கு நல்ல சக்சஸ் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதை தான் யோசுவாவின் புஸ்தகத்திலே படிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1 வாசித்து பாருங்கள். நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். யோசுவாவின் புஸ்தகம் 1 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருப்பாயாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இதுதாங்க ஒரு அருமையான பிராமிஸ்.
தேவன் கொடுக்கிற அருமையான வாக்கு தத்துவம். உனக்கு நல்ல சக்சஸ்ஃபுல் லைஃப் இருக்கும், நீ தவறாக டீவியேட் ஆக மாட்ட, சரியான சிந்தையோடு வாழ்வாய், சரியாக பேசிக்கொண்டே இருப்பாய், உனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அந்த ஆசீர்வாதங்களை குறித்து சங்கீதக்காரர் எழுதும்போது சங்கீதம் 144 சங்கீதம் 12 முதல் 15 வசனங்களிலே எழுதுகிறார். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரமனை மூலை கற்களை போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. மகிழ்ச்சிகரமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் கொடுப்பேன் என்கிறார். பொருளாதாரத்துல குறைவு இருக்காது, ஆவிக்குரிய அபிஷேகத்துல குறைவு இருக்காது, நீங்கள் கொடுக்கிற பலனிலே குறைவு இருக்காது, தேவ சித்தம் செய்வதில் குறைவு இருக்காது, உங்கள் வாழ்க்கையிலே தோல்வி உண்டாகாது, உங்களுக்கு நல்ல சக்சஸ் உண்டாயிருக்கும். நன்மையான ஈவுகளும் பரிபூர்ணமான வரங்களும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாய் இருக்கிறது. அதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார். சங்கீதம் 144 சங்கீதம் முழுவதையும் படிக்கும்போது சங்கீதக்காரர் முதலாவது தேவனை துதித்து விட்டு தேவனுடைய உதவிக்காக ஜெபிக்கிறார். பின்பு தேவன் தனக்கு உதவி செய்கிறார் என்கிற விசுவாசத்தோடு தான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் குறிப்பிடுகிறார். அப்ப நீங்களும் கூட தேவனை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, தேவனே எங்களுக்கு இன்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இன்னென்ன போராட்டங்கள் இருக்கு, இன்னென்ன பாரங்கள் இருக்கு, இன்னென்ன கவலைகள் இருக்கு கர்த்தாவே, அதெல்லாம் நீங்கும்படியாக உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்ப கர்த்தர் தாவீதுக்கு எப்படி உதவி செய்தாரோ அப்படியே உங்களுக்கும் உதவி செய்வார். நீங்கள் தேவனை துதிக்கும் போது சொல்லுவீர்கள், எங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்புகிறது என்று சொல்வீர்கள். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுவே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி, அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே, அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே, தினமும் துதிக்கின்றே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. நீங்க சொல்லணும், பாஸ்டர் கவலையோட இருந்தேன், எங்களுக்கு நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க, பல பிரச்சனைகள் இருந்தது, மனபாரங்கள் இருந்தது, இதுல யார் எங்களுக்கு உதவி செய்வார்? ஆனா ஒன்று தீர்மானித்தோம், தேவனை நோக்கி ஜெபித்து மன்றாடும்படியாக தீர்மானித்தோம். வேற யார்கிட்டையும் உதவிக்கு போகல பாஸ்டர், தேவனிடத்திலேயே உதவி கேட்டோம். கர்த்தர் என்ன செய்தார்? உதவி செய்தார். துதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதங்கள்ல குறைவில்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல குறைவில்லை, மகிழ்ச்சிக்கு குறைவில்லை, அபிஷேகத்திற்கு குறைவில்லை, கிருபை வரங்களுக்கு குறைவில்லை. கர்த்தர் மகிழ்ச்சியோடு வாழ வைத்திருக்கிறார். சத்துருக்களுடைய போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போயிற்று என்று சாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? நீங்கள் வாழ்கிற தேசத்தை பிரமாணங்களின்படி கட்டி எழுப்புகிற தேசமாக மாற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் தேசம் தேவனுடைய ஆசீர்வாதங்களாலே நிரம்பும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். எதற்காக? ஆசீர்வாதங்களுக்காக தேவனை நோக்கி பார்த்தார்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். எதற்காக?
ஒரு ஞானமுள்ள கவர்மெண்ட் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்த்தார்கள். அந்த ஞானமுள்ள கவர்மெண்ட் என்று சொல்லும்போது எப்படிப்பட்டது? தேவனுடைய பிரமாணங்களின்படி நடத்துவிக்கப்படுகிற கவர்மெண்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப அதுல தாவீது மத்தியஸ்தராக வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் அந்த 144ஆம் சங்கீதம் காணப்படுகிறது. இப்ப சொல்லுங்க, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டு தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அரசாங்கம் தேவனுடைய பிரமாணங்களின்படி நடக்கிற அரசாங்கமாய் இருக்கும். தேவன் அந்த அரசாங்கத்தின் மேல் பிரியமாய் இருப்பார். தேவன் அந்த தேசத்திலே காணப்படுகிற ராஜாவின் மேல் பிரியமாய் இருப்பார். தேவனை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். கர்த்தர் எங்களை நினைத்தருளினார், அவர் எங்களை ஆசீர்வதித்தார் என்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சொல்லுவீர்கள். யாக்கோபின் தேவனை நாங்கள் துணையாக கொண்டிருக்கிறோம். நாங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், பாக்கியவான்களாய் இருக்கிறோம் என்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப வாசிங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தியானம் என்று சொல்வது எதை காட்டுகிறது? மெடிடேட் என்பது எதை காட்டுகிறது? மர்மரிங்க காட்டுகிறது. முணுமுணு 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 முணுன்னு சொல்லி முணுமுணுத்து கொண்டே இருப்பதை காட்டுகிறது. சொல்லக்கூடாது, பாஸ்டர் என் மனைவி முணுமுணு 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 முணுமுணுன்னு என்னத்தையோ முணுமுணுத்துக்கிட்டு எங்களை கோவப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு புருஷன் சொல்லக்கூடாது. மனைவியை பற்றி, புருஷனை பற்றி மனைவி சொல்லக்கூடாது. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தால் முணு 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 முணுன்னு என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு புருஷனை பற்றி மனைவி சொல்லக்கூடாது. பிள்ளைகளை பற்றி பெற்றோர் இப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைகள் வந்தால் எப்போ பார்த்தாலும் முணு 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 முணுன்னு பாஸ்டர் கோபப்படுத்துகிற மாதிரியே முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. சொல்லணும், பாஸ்டர் எங்கள் வீட்டில் எல்லாருமே முணுமுணுத்தா வசனத்தை தான் முணுமுணுப்பாங்க. அப்படி லோ சவுண்டில் தான் முணுமுணுத்தல். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா முணுமுணுக்கும் போது அந்த சத்தம் வெளியே ரொம்ப கேட்காது. அதான் மர்மரிங், அதான் மெடிடேஷன், முணுமுணுத்தல். பாஸ்டர் எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகளெல்லாம் எப்பயும் தேவனுடைய வார்த்தைகளை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க பாஸ்டர். என் புருஷன் எப்பயும் தேவனுடைய வசனத்தையே முணுமுணுத்துக்கிட்டே இருப்பான். என் மனைவி எப்பயும் தேவனுடைய வசனத்தை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால எங்களுக்குள்ள என்ன வராது? சண்டையே வராது. அதான் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்க மெமரி எப்படி இருக்கும்? உங்க மெமரி எப்படி இருக்கும்? தேவனுடைய வசனத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதான் முணுமுணுத்தல். தேவனுடைய வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதை அறிக்கை செய்து கொண்டே இருப்பது, அதை மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதில் இருக்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டே இருப்பது, அதை பேசிக்கொண்டே இருப்பது, அதை திங்க் பண்ணிக்கொண்டே இருப்பது, அதிலிருந்து டீவியேட் ஆகாமல் இருப்பது. நீ பாக்கியவான். ஒரு தலபலவரதபதலவே, நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய். உன்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பும். அபிஷேகத்திற்கு இடம் கொடுத்து கொண்டே இருப்பாய். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கும். ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். எல்லா துக்கமும் சந்தோஷமாக மாறும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வாக்கு தத்தங்க, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். அதை தியானிக்கும் போது நீ பாக்கியசாலியாய் இருப்பாய். அடுத்தது படிக்கிறோம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது எதை காட்டுகிறது தெரியுமா? சியோனிலே ஆராதனை செய்கிற ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரிவிலேஜை காட்டுகிறது, உரிமையை காட்டுகிறது, அவர்களுக்கு தேவனிடத்திலே உண்டாயிருக்கக்கூடிய தயவை காட்டுகிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சியோனிலே ஆராதிக்கிற தேவ ஜனங்களே, உங்களுக்கு தேவன் ஒரு பிரிவிலேஜை கொடுக்கிறார், தயவை காட்டுகிறார், உங்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறார். அந்த உரிமை என்ன? நீங்கள் ட்ரூ ஹோலி மவுண்டெயினாக காணப்படுகிறீர்கள். மற்ற மலைகளை போல அல்ல. இந்த சீயோன் மலை எப்படிப்பட்டது? உண்மையான பரிசுத்தமான மலையாய் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த ஸ்தலத்திலே பிரத்யேகமான வழியிலே
தேவன் தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். யெகோவா தேவன் இந்த சீயோனின் அனுபவத்திலே காணப்படுகிற ஜனங்களுக்கு பிரத்யேகமான வழியிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது என்ன? தேவன் யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களிலே பிரியமாய் இருக்கிறார் என்று. நிறைய இடங்கள் இருக்கு, அந்த இடங்களை பார்க்கிலும் தேவன் சீயோனின் வாசல்களிலே பிரியமாய் இருக்கிறார். இப்ப வாங்க சங்கீதம் 87 சங்கீதத்திற்கு வாருங்கள். அந்த சீயோனின் அனுபவத்தை நாம் அங்கே படிக்கிறோம். அந்த ஹோலி மவுண்டனை குறித்து அங்க நம்ம படிக்கிறோம். அந்த பரிசுத்தமான மலையை குறித்து படிக்கிறோம். அந்த மலைக்கு தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய பிரிவிலேஜை குறித்து படிக்கிறோம். தேவ ஜனங்களுக்கு காணப்படுகிற தயவை குறித்து படிக்கிறோம். தேவ ஜனங்களுக்கு காணப்படுகிற உரிமைகளை குறித்து படிக்கிறோம். வாசியுங்கள் இப்பொழுது சங்கீதம் 87 சங்கீதம் 1 அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலம் எல்லாவற்றை பார்த்தீர்களா? எத்தனையோ இடங்கள் இருக்கு, ஆனா அந்த வாசஸ்தலங்களை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் எதுல பிரியமாய் இருக்கிறார்? சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். அதத்தான் சங்கீதக்காரர் மனதுல வச்சு எழுதுறாரு. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா சீயோனின் வாசல்களிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். எத்தனையோ வாசஸ்தலங்கள் இருக்கு, அவைகளை பார்க்கிலும் தேவன் சீயோனின் வாசல்களிலே பிரியமாய் இருக்கிறார். 3 வருவோம். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்ன விசேஷங்கள் வசனிக்கப்படும்? சீயோனை குறித்து, சீயோனிலே காணப்படுகிற ஜனங்களை குறித்து என்ன மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும்? வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரம் 2 முதல் 4 வாசியுங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் என்று எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட மகிமையான வசனங்கள் சியோனை குறித்து வசனிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் புறப்பட்டு கொண்டே இருக்கும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதிகாரம் 12 வாசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இதெல்லாம் சியோனுக்குரிய வாக்குத்தத்தங்களாக காணப்படுகிறது. வாட் a privilege to come to Zion to worship. சியோனுக்கு வந்து தேவனை ஆராதிப்பது எவ்வளவு ஒரு பிரிவிலேஜான காரியம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு உரிமையை, தயவை சியோனுக்கு பாராட்டுகிறார். யெகோவா தேவன் தம்மை பிரத்யேகமான வழியில் தம்மை வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். இப்பொழுது சங்கீதம் 87 சங்கீதம் 4 வாருங்கள். முன்பு இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டது என்ன, ஆனால் நடக்க போகிற காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். வாசியுங்கள். சங்கீதம் 87:4. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவருடைய குடும்பம் என்று எண்ணக்கூடிய எண்ணம் இருந்தது. ஆனால்
பிற்காலத்திலே உருவாக்க போகிற ஏதேனின் அனுபவம் எப்படி இருக்க போகிறது என்றால் அதில் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, எத்தியோப்பியனும் காணப்படுவான். பிரைஸ் தி லார்ட். புறஜாதிகளும் காணப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து மறுபடியும் பிறந்தவர்கள் சியோனின் அனுபவத்திலே காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இனி வரப்போகிற ஏதேனின் அனுபவம். பிரைஸ் தி லார்ட். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியில் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன? பூமியில நிறைய வம்சங்கள் இருந்தது. ஆனால் கர்த்தர் யாரை மட்டும் தம்முடைய குடும்பமாக அறிந்து கொண்டார்? இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் தம்முடைய குடும்பமாக தெரிந்து கொண்டார். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களிலே உண்டாயிருக்க போகிற ஏதேனின் அனுபவம் எப்படிப்பட்டது என்றால் அதிலே புறஜாதிகள் காணப்படுவார்கள். சியோனின் புஸ்தகத்திலே அவர்களுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கும். இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று தொகையிடப்படும். அதுல யார் இருப்பா? எத்தியோப்பியன் இருப்பான். பிலிப்பு சுவிசேஷ ஊழியம் செய்த போது ஒரு எத்தியோப்பியா மந்திரி ரட்சிக்கப்பட்டானா இல்லையா? ரட்சிக்கப்பட்டான். அவர் ரட்சிப்பு எங்க போயிருக்கு? எத்தியோப்பியா தேசத்திற்கு போயிருக்கு. இப்படி தேவன் அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷர்களை, போதகர்களை, மேய்ப்பர்களை எழுப்பி செய்த ஊழியங்கள் புறஜாதிகள் மத்தியிலேயும் அநேகர் சியோனுக்கென்று தொகையிடப்படுவதற்கு ஏதுவாக சியோனின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டதாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். அதனாலதான் நம்மிலேயும் சிலருடைய பெயர் சியோனின் புஸ்தகத்திலே எழுதப்படுவதற்கென்று தேவன் முன்குறித்தார். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் தேவனுடைய பரந்த நோக்கமாக இருக்கிறது. குறுகின நோக்கம் அல்ல. எப்படிப்பட்ட நோக்கம்? பரந்த நோக்கம். God had a greater purpose. அந்த purpose எப்படிப்பட்டது? வாசியுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்படியானால் தேவனுடைய கிரேட்டர் பர்பஸ் எப்படி காணப்படுகிறது? தேவனுடைய உடன்படிக்கையின் தயவிலே மற்ற தேசங்களும் இணைவார்கள். இனி எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய குடும்பம் என்று எண்ணப்படுவது. அதிலே புறஜாதிகள் காணப்படுவார்கள். அநேக தேசங்களிலே உள்ளவர்கள், மறுபடி பிறந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் சியோனின் புஸ்தகத்திலே தொகையிடப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 22 வசனங்களை வாசித்து பாருங்கள். எப்படி தேவன் ஆவிக்குரிய மாளிகையை கட்டி எழுப்பி வருகிறார் என்று, அதில் எப்படி ஜீவனுள்ள கற்களாக நம்மை இணைத்து வருகிறார் என்பதையெல்லாம் நீங்கள் படித்து அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆபிரகாம் அஸ்திபாரமுள்ள நகரத்திற்காக என்ன செய்தார்? காத்திருந்தார். ஆனால் அவர்கள் அதை அடையாமல் போனாலும் தேவன் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் என்ன செய்கிறார் என்றால் நம்மை அந்த சியோனின் அனுபவத்திற்குள் கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது சங்கீதம் 87ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை வாசியுங்கள். சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். ஒரு தடவை மோசே சொல்லுவார் தெரியுமா? உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். ஏன் சொல்லுவாரு? ஜனங்கள் எல்லாரும் கன்றுக்குட்டியை செஞ்சு வணங்கின வேளையில கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது வரும். அந்த வேளையில் கர்த்தர் சொல்லுவார், நான் இந்த ஜனங்களை எல்லாம் அழித்து போடுகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னப்ப மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேசுவார். பரிந்து பேசும்போது அவர் சொல்லுவார், என் பேரை கூட
உம்முடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று சொல்வார். எங்கே படிக்கிறோம்? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்தார்? மோசேயினுடைய அந்த மன்றாட்டு ஜபத்தை கேட்டு ஜனங்கள் மீது வர இருந்த கோபத்திற்கு விலக்கி ஜனங்களை பாதுகாத்தார். மோசே அப்படி திறப்பிலே நின்று மன்றாடுகிறவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையின் நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வாஞ்சை இருக்கணும். என் பேர் கர்த்தருடைய புஸ்தகத்தில் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய குடும்பத்தாருடைய பெயர் அதில் இருக்கணும். நான் மட்டும் இல்லை, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பிரைஸ் தி லார்ட். மோசேயினுடைய வாஞ்சை பாருங்க. என் பேர் மட்டும் கிடையாது, என்னோடு இருக்கிற ஜனங்களுடைய பேரும் அந்த புஸ்தகத்தில் இருக்கணும். என் சபையில் இருக்கிற ஒருத்தருடைய பேர் கூட அந்த புஸ்தகத்தில் இராமல் போகக்கூடாது. அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கணும். அப்படி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும் போது சியோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்ப தெய்வ பிள்ளையே, தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? ஃபாரினர்ஸையும் புதிதாக பிறக்கும்படியாக செய்து தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு ஏதுவாக மெம்பர்ஷிப் ஆகும்படியாக குவாலிஃபை பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிருக்கும்? சுத்திகரிப்பு உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். பண்டிகைகளிலே பாடுகிற பாடல்கள் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? திருமணம்னா அதில் பாடுகிற சில பாடல்கள் இருக்குது. பிறந்த நாள்னா அதில் பாடுகிற பாடல்கள் இருக்குது. கிறிஸ்மஸ்னா அதில் பாடுகிற பாடல்கள் இருக்குது. நியூ இயர்னா அன்னைக்கு பாடுகிற பாடல்கள் இருக்குது. அப்புறம் ஈஸ்டர்னா அன்று பாடுகிற விசேஷமான பாடல்கள் இருக்குது. அப்படி பண்டிகைக்கென்று என்ன இருக்குது? பாடப்படுகிற பாடல்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் சங்கீதம் 87:7 காணப்படுகிறது. பண்டிகை பாடல்களிலே ஒரு பாடல் தான் அங்கே காணப்படுகிறது. அந்த பாடல் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய நிறைவேறுதல் புதிய வழியிலே உண்டாகிறதை சுட்டி காட்டுகிறது. அந்த பாடல் எதை குறித்த பாடல் என்றால், ரிவர் ஆஃப் பாரடைஸ், பரதீசின் நதியை குறித்து எழுதப்பட்ட பாடலாக காணப்படுகிறது. அதுதான் காட்ஸ் லேட்டர் டே ஈடன், தேவனுடைய பிந்தின நாட்களின் ஏதேனாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த நதி என்ன செய்யுமாம்? இஸ்ரவேலருடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய ஜீவியத்தை மறுரூபப்படுத்துமாம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கைக்கு ஸ்பிரிச்சுவல் சோர்ஸாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். இவைகளை எல்லாம் வாசித்து பார்க்கும்போது அந்த நதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு? டு எம்ப்ரேஸ் காட்ஸ் வைடர் வில், தேவனுடைய பரந்த தேவ சித்தத்தை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்கிற அழைப்பு இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படுகிறது. அது சபையிலே கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறுகிறது. அதுதான் புதிய ஏற்பாட்டின் வெளிப்பாடாக காணப்படுகிறது. அப்படியானால் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை சியோன் என்பது அது ஒரு உயர்ந்த கருத்தை கொண்டதாக காணப்படுகிறது. தெய்வப்பிள்ளையே, ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு, விடுதலை உண்டு, சுத்திகரிப்பு உண்டு. அங்கே தேவனுடைய தயவு உண்டு, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு, தேவனுடைய நியாயங்கள் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு, தேவனுடைய வெளிப்பாடு உண்டு. தேவ சித்த செய்கிற ஜனங்கள் அங்கே காணப்படுவார்கள். அதனால தான் அங்கே என்ன பாடல் பாடப்படுகிறது? சங்கீதம்
7:7 படிக்கிறோம், எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். இதுதான் லேட்டர் டே ஈடன் என்று சொல்லப்படுகிறது. பிந்தின நாட்களிலே உண்டாய் இருக்கிற ஏதேனின் அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பி நிற்போமா நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதற்கு ஏதுவாக, தேவனுடைய குடும்பமாக காணப்படுவதற்கு ஏதுவாக, தேவன் நம்மை தெரிந்து கொண்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் எழுதுகிறார், இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இழந்து போன அந்த ஸ்லாக்கியத்தை மனிதனுக்கு கொடுத்து புதிய பாட்டின் வெளிப்பாடாக பிந்தின நாட்களின் ஏதேனின் அனுபவத்திலே தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினராக நம்முடைய பெயரை எழுதும்படியாக தகுதியை பெற்றுக்கொள்ள செய்து, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மகனே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் மகளே, தேவனுடைய சித்தத்தை செய்வாய், உன்னுடைய வாசல்களில் தேவன் பிரியமாய் இருப்பார். உன்னிலிருந்து எப்பொழுதும் கர்த்தருடைய வசனமும் வேதமும் புறப்பட்டு கொண்டே இருக்கும். நீ கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பாய். உன் வாழ்க்கையிலே பொருளாதார ஆசீர்வாதங்களுக்கு குறைவிராது. உன் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வரங்களுக்கு குறைவிருக்காது, கிருபைகளுக்கு குறைவிருக்காது, தேவனுடைய வெளிப்பாட்டிற்கு குறைவிருக்காது. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஆனால் துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருப்பார்கள். அவர்கள் நீதிமான்களின் சபையில் நிலைத்து நிற்பதில்லை. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நீதிமான்களின் சபையிலே நிலைத்திருக்கும்படியாக போதித்த எல்லா தேவ வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைத்திருப்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி
ஜெபிப்போம். அவர்கள் ஜெபி. சுத்த இறக்க நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சங்கீதம் ஆண்டவரே முதல் ஆண்டவரே புத்தகத்திலிருந்து நீதிமான்கள் சபையிலே நிலை நிற்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே நீர் கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தேவனோடு சரியான உறவில் இருக்கிறவர்களாகவும் வேத பிரமாணத்தின்படி ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கிறவர்களாகவும் தேவ ஐக்கியத்தில் இருக்கிறவர்களாகவும் அதன் மூலமாக தேவ வழிநடத்தலை நாங்கள் பெற்றுக்கொண்டு தேவன் நீர் உத்தேசித்த காரியங்களை செய்கிறவர்களாக அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக கர்த்தர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் வழிகாட்டுதல், அறிவு, போதனைகள் இருப்பதால் நாங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதன்படி ஆண்டவரே நடக்க கர்த்தர் எங்கள் சபையார் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தத்தை ஆண்டவரே எங்கள் ஜீவியத்தில் நிறைவேற்றக்கூடிய கிருபையை கர்த்தாவே எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவீராக. நரகலான விக்கிரகங்களை நாங்கள் பின்பற்றாதவர்களாக இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவ வார்த்தையை தடையில்லாமல் நாங்கள் தொடர்ந்து பேசி வேத வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறவர்களாக கர்த்தாவே எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகளில் ஆண்டவரே நாங்கள் இன்றைய நாளில் தியானித்தபடி வேத வசனங்களை தியானித்து ஆண்டவரே வசனங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் முணுமுணுத்து ஆண்டவரே அதையே பேசி தகப்பனே வேத வசனங்களையே பேசி அதையே சிந்தித்து அதையே எங்கள் வாய்களில் ஆண்டவரே நாங்கள் தகப்பனே அடிக்கடி எங்கள் வாய்களில் அந்த வசனத்தினுடைய ஆண்டவரே காரியங்கள் நாங்கள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தாவே எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சீயோனில் ஆராதிக்கிற ஜனங்கள் தேவன் பிரத்யேகமான வழியில் தன்னை வெளிப்படுத்துகிறீரே, அப்படியாக ஆண்டவரே தகப்பனே தேவனுடைய குடும்பமாக பிந்தின ஏதேனுடைய அனுபவங்களை ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே பாக்கியமுள்ள ஜனங்களாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த நாள் ஆண்டவரே வேதத்தை வாசித்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட ஆண்டவரே இந்த ஆண்டவரே வசனத்தில் இவ்வளவு விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தாவே இந்த நாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படியே நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்களாக சியோனில் ஆண்டவரே நாங்கள் வாசம் பண்ணுகிற ஜனங்களாக அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்கள் சபையார் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. வேத வசனத்தின் இந்த ஆழமான மரலிபொருட்களை எல்லாம் வெளிப்படுத்தின எங்கள் போதகருக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அவரை ஆசீர்வதிப்பீராக. வாரம் முழுவதும் ஆண்டவரே தகப்பனே வேத வசனத்தை ஆராய்ந்து ஆண்டவரே தகப்பனே அப்பா எங்களுக்கு அப்பா கடினமாக உழைத்து ஆண்டவரே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போதிக்கிற அவரை கர்த்தாவே ஆசீர்வதித்து இன்னுமாக ஆண்டவரே வேத வசனத்துக்காய் ஆண்டவரை ஏங்கி தவிக்கிற ஆத்துமாக்களை சபையிலே கர்த்தர் கூட்டி கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதிப்பீராக. சிஸ்டர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இன்னும் வல்லமை வரங்களினாலே கர்த்தாவை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட வசனங்கள் படி நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேலைக்காக மேண்டுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்தினபடியாக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரை துதிக்கி பார்த்து உம்மை போல வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல 1, 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்வீராக. வரும் நாட்களில் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சபையை ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவைகளோடு உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே அவைகள் எல்லாம் நீர் ஆண்டவரே அப்பா இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சபையை ஆசீர்வதிங்கப்பா. சுற்றி இருக்கிற ஆண்டவரே அப்பா 4 திசைகளிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தட்டைகளையும் அகற்றி போடுவீராக ஆண்டவரே. ஜனங்களுடைய கட்டுகள் எல்லாம் மறந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா. எல்லா கட்டுகளும் மறந்து ஆண்டவரே கண்கள் தடுவிக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் இயேசு ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை கண்டு ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியான ஆண்டவரே அப்பா அவர்களை நீர் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தகப்பனே எங்கள் மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அறிந்தும் உம்மை பற்றி கேள்விப்பட்டும் ஆண்டவரே உணர்வில்லாமல் ஆண்டவரே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும்
வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு உணர்வை கட்டளையிடுங்கப்பா. உணர்வில்லாத இருதயம் அவர்களை விட்டு அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அவருடைய இருதயத்தை மந்தப்படுத்துகிற மந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் ஆண்டவரே. விக்கிரகத்துக்கு அடிமையாய் கட்டி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தன கட்டுகளும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. கண்கள் தெளிவடையட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனை தேடட்டும் ஆண்டவரே. தேடி கண்டடைய கிருபை செய்வீராக ஆண்டவரே. உம்மை தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாம் உம்மை தேடும்படியான ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை தேடும்படியான ஒரு வாஞ்சையை கொடுப்பீராக ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் உணர்வில்லாமல் ஆண்டவரே அப்புறம் இருதயம் ஆண்டவரே இழடைந்தது இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயத்தை எல்லாம் அகற்றி ஆண்டவரே, வெளிச்சம் ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் அவர்களுக்குள் வீசும்படியாக ஆண்டவரே கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயமும் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உணர்வுள்ள இருதயங்களாய் மாற்றி ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாகி உம்மை தேடும்படியான ஒரு வாஞ்சையை கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, என்ன தகப்பனே, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 148 கோடி ஜனங்களும் ஆண்டவரே கல்லையும் மண்ணையும் வணங்கி ஆண்டவரே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா. தாங்கள் உருவாக்கின ஆண்டவரே அப்பா உருவங்களை ஆண்டவரே நம்பி ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உணர்வடையட்டும் ஆண்டவரே. அப்பா, உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, மெய்யான தேவனாகிய உம்மை தேடட்டும் ஆண்டவரே. உம்மை தேடும்படியான ஒரு வாஞ்சையை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, கல்லும் மண்ணும் தெய்வம் அல்ல ஆண்டவரே. அப்பா, தங்களை படைத்த தெய்வம் ஒருவர் உண்டு என்று எங்கள் உணர்ந்து ஆண்டவரே அவர்கள் உம்மை தேடட்டும் ஆண்டவரே. உம்மை தேடி கண்டடையட்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதே தேவ சித்தமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நீ இவர்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிற ஆண்டவரே. இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா, இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே நீர் எங்கள் தேசத்தில் பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக ஆண்டவரே. அப்பா, எழுப்புதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சென்றடைய வேண்டும் ஆண்டவரே. இந்தியாவின் எல்லை பரியந்தம் கிராமமாக பட்டணங்கள் தோறும் எல்லா இடத்திலும் எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சென்றடைய வேண்டும் ஆண்டவரே. கேள்விப்படுகிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்தை கேள்விப்படுகிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அவள் இருதயம் ஆண்டவரே அப்பா மந்த புத்தியிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உணர்வடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசம் ஆண்டவரே இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேசம் இயேசுவின் வருகைக்கு என்று ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேச மக்களின் மீது ஆண்டவரே இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. இறங்கி ஆண்டவரே அப்பா கிருபையாக அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேச தலைவர்களுக்கு ஆண்டவரே தேசத்தை ஆளக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. பரத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தேசத்தை ஆளக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அப்பா தன்னை படைத்த தேவன் ஒருவர் உண்டு என்று ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து ஆண்டவரே உமக்கு பயந்து ஆண்டவரே அப்பா தங்கள் கடமைகளை செய்யக்கூடிய ஞானத்தை உணர்வையும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உமக்கு பயப்படக்கூடிய பயத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தீங்குகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்றவருடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின்